திரையரங்குகளில் அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என முன்னணி நடிகர்கள் ஏன் கேட்டுக்கொள்ளவில்லை என்று கோவை, திருப்பூர், ஈரோடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலில் திரைத்துறை சிஸ்டம் சரியாக உள்ளதா என எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த ஒரு நடிகராவது இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் என்னுடைய படத்துக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் மட்டுமே வாங்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கிறீர்களா? ஏன் அந்த அறிக்கை விடல? நீங்க இப்ப நாங்க முதலமைச்சர் சந்திக்க போனோம். முதலமைச்சர் சந்திக்க போன உடனே முதலமைச்சர் கேட்ட முதல் கேள்வி, நீங்க வரி விதிப்புக்காக எங்கிட்ட நீங்க சந்திக்க வந்திருக்கிறீங்க, என்டர்டைன்மெண்ட் போட்டிருக்கீங்க, அந்த டாக்ஸ் குறைக்கணும்னு கேட்டு வந்திருக்கீங்க, இல்ல அந்த டாக்ஸ் நீக்கணும்னு கேட்டு வந்திருக்கீங்க. சரி, அது உங்க கோரிக்கை நான் கனிவான பரிசீலிக்கிறேன். ஆனா நீங்க தமிழ்நாடு முழுவதும் பெரிய நடிகர்கள் படம் வரும் பொழுது 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய்னு கட்டணம் வாங்கி மக்களுக்கு சிரமப்படுத்துறீங்களே, அதை எப்ப நிறுத்துவீங்கன்னு கேட்டார் ஒரு கேள்வி. இந்த சிஸ்டத்தை மூலம் நாம சரி வரணும். இந்த சிஸ்டம் சரி பண்ணி என்ன வழிங்கிறத இந்த முன்னணி நடிகர்கள் எங்க கூட உட்காரட்டும், பேச்சுவார்த்தைக்கு வரட்டும். நாங்க ரெடியா இருக்கிறோம் பேச்சுவார்த்தை இந்த தொழிலை சரி பண்றதுக்கு.